ஏய் இங்க பாரு, நான் பட்டம் விட்டுட்டு இருக்கிறேன், எவ்வளோ அழகா பறந்துட்டு இருக்குதுன்னு. ஏய் எனக்கு கொஞ்ச நேரம் கொடுப்பா, நானும் விளையாண்டுட்டு தரேன். இது என்னோடது, நான் யாருக்கும் தரமாட்டேன். இது விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொடுப்பா, நான் கொஞ்ச நேரம் விளையாண்டு தரேன், ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லை இல்லை முடியாது, நீ போய் வேற ஏதாவது வச்சு விளையாடு, நான்லாம் தரவே மாட்டேன். சரி போ, நான்லாம் உங்களோட பேசவே மாட்டேன், நான் போய் தனியாகவே விளையாடிக்கிறேன். ஏய் பட்டமே, நீ ரொம்ப அழகா பறந்துட்டு இருக்க. ஏய் இன்னும் கொஞ்சம் உயரமா பற, நீ ரொம்ப கீழேயே பறந்துட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் மேலே போ. அப்படித்தான், சூப்பர் சூப்பர், நல்லா பற, மென்ன மேலே போ மேலே போ. அப்படித்தான், நல்லா இருக்கு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பர், நல்லா பறக்கிற. ஏ பட்டமே, நான் பேசுறது உனக்கு காது கேக்குதா? நீ நல்லா பறந்துட்டு இருக்க. ஏ பட்டமே, என் சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஐ பட்டாம்பூச்சி, சூப்பராக இருக்கு. ஏய் பட்டாம்பூச்சி, நீ ரொம்ப வண்ணமயமாக அழகா இருக்க. நீ என் கூட விளையாடுறியா? என் அண்ணன் எனக்கு பட்டம் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான், அதனால நீயும் நானும் சேர்ந்து விளையாடலாமா? அப்படியா, சரி சரி, அவன் அங்கேயே விளையாடிட்டு இருக்கட்டும். ஏ பட்டமே, நீ கோச்சுக்காத, நீ நல்ல உயரமா பறந்து காட்டு, அவ அப்பதான் என்கிட்ட வந்து விளையாடுவா. சரி சரி, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா கொஞ்சம் உயரமா பற. ஏ பட்டாம்பூச்சி, உன் பேர் என்ன? என் பேரு சசி. ஓ சசி பட்டாம்பூச்சியா, சரி சரி. ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு மதி. பேர் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நீ எப்படி இவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்க? அதுவா, எங்களுக்கு இயற்கையிலேயே இந்த கலர்லாம் இருக்கு. ஓ அப்படியா, ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா, நீ ஒரு மாதிரி டல்லா இருக்க. அதுவா, எங்க அண்ணன் பட்டம் விட்டு விளையாடிட்டு இருக்கான், எனக்கு கொஞ்ச நேரம் கொடுக்க சொன்னேன்னா அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதான் கோவத்துல வந்துட்டு இருந்தேன், அப்பதான் நான் உன்னை பார்த்தேன். ஓ அப்படியா, சரி, நீயும் நானும் விளையாடலாம். வா, உனக்கு நான் விளையாட்டு சொல்லி தரேன். விளையாடலாமே. என்னைய பார்த்தா சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகா இருக்கேன்னா, அதனால பறந்து பறந்து தாவி தாவி விளையாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். தெரியும் தெரியும், எனக்கும் தெரியும், நானும் சின்ன பிள்ளையில விளையாடுறேன். ஏ பட்டாம்பூச்சியே, இங்க பாரு மேல, நான் பட்டம் பேசுறேன். நான் உன்னை விட உயரமா பறக்கிறேன், ஆனா நீ அந்த பூச்செடியை மட்டும்தான் சுத்தி சுத்தி வர முடியும். அது மதிக்கு எப்படி நீ விளையாட்டு காட்ட போற? நான் பாரு, எங்க அண்ணாவுக்கு எவ்வளவு ஹைட்டா பறந்து விளையாட்டு காட்டிட்டு இருக்கேன். சசி பட்டாம்பூச்சி, அங்க பாரு, அந்த பட்டம் உன்னைய வம்பு பண்ண கூப்பிடுது. ஆமா, எனக்கும் கேட்டுச்சு. ஆமா சசி பட்டாம்பூச்சி, அது உயரமா பறக்கறங்கற ஆணவத்துல உன்னைய வம்பு பண்ண கூப்பிடுது. இப்ப பாரு, நான் அதோட ஆணவத்தை எப்படி அடக்குறேன்னு. சசி பட்டாம்பூச்சி, நீ அதுகிட்ட எல்லாம் வம்பு பண்ண போகாத, அது உன்னைய மேல இருந்து பறந்து வந்து இடிச்சு தள்ளிடும், போகாத. அப்படியா, அது என்ன? வெயிட் பண்ணி பாரு, அதை என்ன பண்றேன்னு, அது தானாவே அடங்கி போயிடும். மதி, நீயே வெயிட் பண்ணு, நானு அந்த பட்டத்திட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, பேசிட்டு வந்து நீயும்
சரி சசி. ஏய் பட்டாம்பூச்சி, இவ்வளோ சிறியவனா இருந்துட்டு நீ வானத்து உயரம் வரைக்கும் பறக்குறியா? ம்? ஆமா பட்டமே, நான் சிறியவன் தான். செடியை சுத்தி சுத்தி வந்தாலும் வானத்தை தொடுற அளவுக்கு பறந்து வந்தாலும் நான் தனியா தான் வந்திருக்கேன். ஆனா நீ ஒரு சின்ன பையனோட கையில நூலால கட்டப்பட்டு நீ பறந்து வானத்தை தொடுற அளவுக்கு வந்திருக்க. ஒருத்தரோட தயவுல அசைகிற நீயே இவ்வளோ வாய் பேசும்போது நான் சுயமா என்னோட முயற்சியினால நான் பறக்கிறேன். நான் எவ்வளோ வாய் பேசுவேன். இதெல்லாம் என்னைய பார்த்து நீ என்னென்ன பேச்சு பேசுற? இப்ப பேசு பார்க்கலாம். சாரி பட்டாம்பூச்சி, நான் பேசுறது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு. முதல்ல நீ யாரையும் பார்த்து தப்பு கணக்கு போடாத. நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு யோசிச்சு பார்த்து அடுத்தவங்கள குறை சொல்லு, சரியா? சாரி பட்டாம்பூச்சி, இனிமே நான் யாரை பார்த்தும் குறை சொல்ல மாட்டேன், என்னை மன்னிச்சிடு.